அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படிதான் தோத்தோம் அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு திமுக ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதற்கு பல கட்டமான காரணங்கள் இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது. அந்த ஆட்சியில ஊழல் குற்றச்சாட்டுகள், கொள்ளை சம்பந்தமான கொள்ளை போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்னு எக்கச்சக்கமா இருந்துச்சு. அமைச்சர்கள் மேலாம் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறிச்சு. அதெல்லாம் காரணமா? அப்ப அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு இனிமேல் ஊழல் பண்ணாம இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் திட்டமிடுறாங்களான்னா இல்லை. மாறாக என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம சமூக வலைதளங்களால தான் தோத்தோம். நாம பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுத்துருக்கிறோம், இலவச பேருந்து கொடுத்துருக்கிறோம், இதெல்லாம் கொடுத்தும் இந்த நலத்திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்ம சேர்க்கல. ஸோ சமூக வலைதளங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்திருக்கோம், அதனாலதான் நம்ம தோத்துட்டோம். தாவேக்கா அந்த ஒரு புள்ளியை வச்சுதான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைவர்கள்லாம் ஒன்னா கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதை கூட சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இன்ஸ்டாகிராமால தான் தாவேக்கா ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி காமிச்சார் இல்லையா. அதனுடைய வெளிப்பாடாக இப்போ திமுகல என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த திமுக ஐடிவிங்க மறுகட்டமைப்பு பண்ண போறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்களுடைய பதவி பறிக்கப்பட இருக்கு. அதாவது அவர் மேல பல மாவட்ட செயலாளர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட பல பதவி நீங்க மொத்தமா சேர்த்து கொடுத்துட்டீங்க. முதல்ல அவர் தொழில்துறை அமைச்சர், அதுவே ஒரு மிகப்பெரிய துறை. அந்த ஒரு துறையை கையாளுறதுக்கே நேரம் போதாது. அது கூட அவர் மன்னார்குடி தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறாரு. அப்ப தேர்தல் பணிகள் அந்த தொகுதியில பெரிய அளவில் பண்ண வேண்டியிருக்கும். காரணம், இந்த முறை அந்த தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்போ அங்க வேலை பார்த்தும் ஜெயிக்கவும் முடியல. அப்போ கடுமையா வேலை பார்க்க வேண்டிய ஒரு தொகுதி. அப்படி இருக்கும்போது அந்த வேலை இருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் அவருக்கு இந்த ஐடிவிங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, மாநில செயலாளர். அப்ப இவ்வளவு பொறுப்பையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஐடிவிங்களை மொத்தமா சொதப்பிட்டாரு. எந்த ஒரு தொகுதியிலையுமே நாம பண்ண நல்ல விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சேரல, சமூக வலைதளங்கள்ல எந்த விதமான வேலையுமே பார்க்கலன்னு சொல்லி எக்கச்சக்கமான மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்ல, ஓ அப்படியா, அப்ப அவர்கிட்ட பதவியை பறிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார். இப்ப இதுல திமுகவினுடைய ஐடி விங்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு வீக்கான அமைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கிட்டத்தட்ட திமுக ஐடி விங்ல ஒரு மாநில செயலாளர், அதே மாதிரி 20 மாநில துணை செயலாளர், அப்புறம் ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், அங்கங்க துணை செயலாளர்கள் சொல்லி ஒரு பெரிய அமைப்பு தான் திமுக இருக்கக்கூடிய அந்த ஐடி விங் அமைப்பு. ஆனா அவர்கள்லாம் வேலை பார்த்தார்களா? அவர்கள் எல்லாமே தேர்தல் பணிகள் செஞ்சாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த திமுக ஐடிவிங்ல இருக்கக்கூடிய 75 விழுக்காடு நபர்களுக்கு எப்படி சமூக வலைதளங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே பெரிய அளவில் தெரியாது. அவர்கள் ஆன்லைன்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர்களே கிடையாது. தொடர்ச்சியா பதிவுகள் போடுறது, ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றது போன்ற விஷயங்களே அவர்கள் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இதுல 90 விழுக்காடு நபர்களுக்கு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தவே தெரியாது. அதாவது இன்ஸ்டாகிராம் மூலமா தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஆனா திமுக ஐடிவிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தவே தெரியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிக்கல்னாலதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த திமுக ஐடிவிங் மறுகட்டமைப்பு பண்ணணும், புது நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை. ஏன்னா ஐடிவிங்ல பொறுப்பு போறதா இருந்தா கூட திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் தான் பொறுப்புக்கு வராங்க. ஐடிவிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு முக்கிய பொறுப்புங்க நினைச்சுக்கிறாங்களே தவிர, சமூக வலைதளங்களை செயலாற்றணும், தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது அவர்கள் கொஞ்சம் கூட கருதுறதே கிடையாது. இதற்கப்புறம் நாங்க அதெல்லாம் சரி பண்ண போறோம்னு சொல்லி தீவிரமா அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பதவி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவி. அது ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள்கிட்ட இருந்து எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படிங்கிறதான் ஸ்டாலின் அவர்களினுடைய திட்டம். தேர்தலுக்கு முன்னாடியே துரைமுருகன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கே அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க உங்களுடைய பொதுச்செயலாளர் பதவியை நீங்களாவே என்ன பண்ணிருங்க, ராஜினாமா பண்ணிருங்க, பதவியிலிருந்து விலகிருங்க, அப்பதான் நல்லது. நாங்களா நீக்கணும் அப்படின்னா உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் அது ஒரு சிக்கலா இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல நான் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டையும் வாங்கிட்டு தேர்தலில் தோத்தும் போயிட்டாரு. ஸோ இனிமே அவருடைய குரல் அப்படிங்கிறது திமுக தலைமையில பெரிய அளவுல மதிப்பாக பார்க்கப்படாது. அதனால அந்த பதவியை அவர்கிட்ட வாங்கி திமுகவினுடைய பொருளாளராக தற்போது இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் இப்போ அந்த பதவிக்கு வர இருக்கிறாரு. இப்ப இந்த பொருளாதார பதவி காலியாவதே, அப்போ இங்க யார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு 2 பேர் முட்டி மோதுறாங்க. ஒன்னு ஏவா வேலு, இன்னொன்று பாத்தீங்கன்னா KN நேரு. இவர்கள் 2 பேருமே எப்படியாச்சும் அந்த பதவியில வந்துடணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. ஆனா திமுகவிலே இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பழைய ஆளுங்களே வச்சு நம்ம கட்சி நடத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகாது. அதனால இவர்களுக்கு இந்த பதவியை கொடுக்காம வேற ஒரு நபருக்கு புதுசா ஒரு ஆளுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது எப்படி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸ்டாலின் தான் எக்கச்சக்கமான வேலைகள் இதில். ஏன்னா அந்த தோல்விக்கான மொத்த காரணமாகவும் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பெண் நிறுவனத்தினுடைய அதிகப்படியான தலையீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது திமுக ஐடிவிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியில போனாங்க அப்படின்னா பெண் நிறுவனம் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியில போயிருது. ஸோ நாம சொல்ற எதையுமே அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர்களே ஒரு போஸ்ட் அனுப்பி இதை நீங்க உங்க ட்விட்டர்ல போடுங்கன்றாங்க, இதை நீங்க சமூக வலைதளங்களை பதிவிடுங்கன்றாங்க, சுயமா சிந்திச்சு செயல்பட விடவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி
பெண் நிறுவனத்தின் மேல அவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். அதனால சபரிசன் மேலேயுமே ஸ்டாலின் அவர்கள் சரியான கோபத்தில் இருக்கிறாரு. ஏன்னா பெண் நிறுவனம் அப்படிங்கிறது தான் ஒரு அன்அஃபிஷியலா டிஎம்கேவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் டிஎம்கேவுடைய ரைட் விங்காவும் செயல்பட்டுச்சு. ஆனா அது வந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்குது. அதுதான் தோல்விக்கான காரணமாகவும் ஸ்டாலின் அவர்கள் கருதுறாரு. மற்றவங்களும் அதான் குற்றச்சாட்டா சொல்றாங்க. இதுல வந்து அடுத்த கட்டமா கனிமொழி அவர்களும் மாநில அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலையே கனிமொழி அவர்கள் சீட்டு கேட்டாங்க. எனக்கும் ஒரு சீட்டு கொடுங்க, தூத்துக்குடி தொகுதியை குறிப்பா வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் கேட்டாங்க. அப்போ அவர்கள் வந்து நான் எம்பியா இல்லை, இதுக்கப்புறம் நான் எம்எல்ஏவா வர்றேன் அப்படிங்கிற மாதிரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே போட்டியிடுற மாதிரி தான் திட்டம். ஆனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் அது ஒத்துக்கல. அவர்கள் அப்போதைக்கு பயந்த ஒரே விஷயம் அப்படிங்கிறது உதயநிதியை எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த ஒரு நீண்ட கால ஒரு திட்டமா இருந்துச்சு. அதை வந்து இந்த முறை வெற்றி பெற்றா அப்படியே அந்த மணிமகுடத்தை கொண்டு உதயநிதிக்கு அவர்கள் சூட்டிடலாம் அப்படிங்கிறத அவர்கள் பார்த்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மொத்தமா பதவி காலியானது மட்டும் இல்லாம திமுகவினுடைய அரசியலே வந்து கேள்விக்குறியாயிருச்சு. இப்ப திமுக எடுத்துக்கிட்டா அப்படின்னாலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்கள் நிரம்பிய கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்று, பாஜகவுக்கு எதிரி நாங்கள் தான் அப்படின்னு களத்துல திமுக தங்களை தாங்களே பொசிஷன் கூட பண்ணிக்க முடியாத அளவுல தான் இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் விலகி தாவேக பக்கம் போயிட்டாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருக்கிறதுனால கனிமொழி போன்ற ஒரு நபரை வந்து உள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. ஸோ திமுக வந்து அதை வந்து என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. உதயநிதி அவர்களுமே பெருசா இதில் வந்து இப்போ குறுக்கிடல, இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடிலாம் வந்து ஒரு ரெட் ஃபிளாக் போட்டு வச்சிருந்தாங்க, நீங்க வரவே கூடாது, நீங்க நாங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிகப்பு சிக்னல் கொடுத்து தடை போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை. கனிமொழி அவர்கள் வர்றதுக்கான களம் இங்க தயாரா இருக்கு. ஏன்னா முக்கியமா வந்து ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, கனிமொழி போன்றவர்கள் தான் ஆலோசிச்சு சில முடிவுகளை எடுக்கிறாங்க. இன்னைக்கு தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப கனிமொழி அவர்கள் டைரக்டா செயலாற்றணும் அப்படின்னா அவர்கள் மாநில அரசியலுக்குள்ள வரணும். ஸோ வெகு விரைவில் கனிமொழி அவர்களுடைய என்ட்ரியும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இன்னொரு பரபரப்பான ஒரு அரசியல் அப்படிங்கிறது, சிபிஐ விசாரணைக்குள்ள இப்ப தாவேகா வருவதற்கான காலகட்டம் உருவாயிருக்கு. குறிப்பா வந்து இந்த குதிரை பேர் அரசியல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா தாவேகா மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. எம்எல்ஏக்கெல்லாம் வந்து இவர்கள் பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க, ஆசை காட்டி எம்எல்ஏக்கள் வந்து உள்ள இழுத்துடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் அப்படியே வந்து தாவேக்கால இணைஞ்சு நாங்கள் மக்கள் பணியாற்றணும் அப்படின்றதுக்காகலாம் அவர்கள் வரல, அதுக்கான வாய்ப்பே இல்லை. அத்தனை கோடிகளை செலவு பண்ணி தேர்தலை சந்திச்சு அங்கே வந்து எம்எல்ஏ வெற்றி பெற்றதுக்கு பின்னாடியும் அவர்கள் அணி மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே காரணம் அப்படிங்கிறது பணம் தான். அங்கே விட இங்கே அதிகமான பணம் கொடுத்துருப்பாங்க, சில பதவிகள் கொடுக்கறதா ஆசை காட்டியிருப்பாங்க, அதனால தான் வந்திருப்பாங்க. அதற்கு பேர் தான் குதிரை பேரம். நீங்கள் பேரம் பேசி ஒரு ஆளை கட்சியில் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை வந்து ஆளுநர் வரைக்கும் அதிமுக வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அமமுகவினுடைய அந்த எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததிலிருந்து இப்போ அடுத்த கட்டமாக அதிமுகவில் வந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி தாவேக்கள் இணைஞ்சது வரைக்கும் ஒரு ஆதாரபூர்வமா எப்படி அப்படின்னா, ஒரு கட்சியில இருந்து விலகுறாங்க அப்படின்னா விலகி அந்த விலகல் கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டு ஓகே இந்த தொகுதி காலி ஆயிருச்சு, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொல்லி அபிஷியலான நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே இவர்கள் போய் இணைஞ்சிடுறாங்க. 8 மணிக்கு அறிவிப்பு வருதுன்னா 7:30 வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் போயிட்டு இணைஞ்சிடுறாங்க. அப்போ இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சட்டப்படியே வந்து இது ஒரு பேரம் தான். ஏன்னா அதற்கு முன்னாடியே தாவேகா அமைச்சர்களை இந்த பதவி விலகல் பண்ண எம்எல்ஏக்கள் சந்திக்கிறாங்க. இந்த பதவி விலகிட்டாங்க, அந்த தொகுதி காலி அப்படிங்கிற அறிவிப்புகள் வர்றதுக்கு முன்னாடி, சபாநாயகர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவர்கள் போய் சேர்றாங்க. அப்படிங்கும்போது இது முன்கூட்டியே பேசி வச்சு இணைஞ்ச நிகழ்வு அப்படிங்கிறது சட்டப்பூர்வமா அங்க வந்து நிரூபணம் ஆயிருது. இது நீதிமன்றத்துக்கு கொண்டு போறதுலையும் அதிமுக ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா களம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ரொம்பவே வந்து எதிர் துருவத்துல போய் நிக்குது. ஒரு கட்டத்துல வந்து அதிமுக கிட்ட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த தாவேகா இன்றைக்கு வந்து அதிமுக கட்சியை வந்து அப்படியே கூறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எம்எல்ஏக்கள் அங்கிருந்து அப்படியே பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அதிமுக தலைமையில இருந்து தொண்டர்கள் வரைக்கும் தாவேகா மேல கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப எம்எல்ஏக்கள் வந்து எடுத்தது மட்டும் இல்லாம அதிமுகன்ற கட்சியை வந்து காணாமையே போக வச்சிடணும், அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்டாண்டை தான் தாவேகா எடுத்துருக்காங்க. அதாவது திமுகவுக்கு உண்டான இடத்த அவர்கள் கொடுக்குறாங்க. திமுகவுக்கு கூட விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தான் நம்மளுடைய எதிரி, எப்பவுமே திமுக தான் எங்க எதிரி அப்படிங்கிறாரு. இன்றைக்கு வந்து திமுக தாவேகாவை எதிர்த்து அரசியல் பண்ற அளவுல அவர்கள் இல்லவே இல்லை. சொல்லப்போனா இதோட திமுக வந்து ஒரேடியா திமுக கதையவே க்ளோஸ் பண்ணணும்னா தாவேகா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா முடியும். திமுக எல்லாம் ஒன்றுமே இல்லாத சக்தி, அவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு எதிரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்கன்னா, திமுகவை இக்னோர் பண்ணாங்கன்னா திமுகவுக்கான அரசியல் இல்லாம கூட போகும். ஆனா அவர்கள் அப்படி கூட பண்ணல. திமுக தான் எங்களுடைய எதிரின்னு சொல்லி அவர் பதிவு பண்றது மூலமா திமுகவுக்கான ஒரு அரசியல் உறுதிப்படுத்திடுறாரு. இப்ப தாவேகா எதிர்ப்பு வாக்குகள்லாம் திமுகவுக்கு தான் போகணும் அப்படிங்கிற இடத்த விஜய் அவர்களே உருவாக்கி கொடுக்குறாரு. ஆனா அதிமுகவை இக்னோர் பண்றாரு. அப்படிங்கும் போது இவர் அதிமுகவை தான் அழிக்கிறதுக்கு வேலை பார்க்கறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா
அவர் பேசுறது மூலமா நமக்கு புரிய வருது. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது தாவேகா மேல அதிகமா இருக்கு. இதை இவர்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்க வேண்டிய விஷயமே கிடையாது. சொல்லப்போனா தேர்தலுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவம் நடந்த சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் பொறுப்பெடுத்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எடப்பாடி அவர்கள் பின்னாடி சொன்னார். ஆனா அதை அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா அப்பவே இந்த ஏடிஎம்கேவை இப்படி ஒரு இக்னோர் பண்ணிட்டு போற இடத்துல தாவேகா வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவர் ரொம்ப வந்து அமைதியா இருந்துட்டு அப்படியே கடந்து வந்து போயிட்டாரு. பின்னாடிதான் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்றேன், இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு தாவேகா தலைவர் மட்டும் தானே, அப்போ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா எடப்பாடி அவர்கள்லாம் சேலத்துல மட்டுமே நீங்க போட்டிடுறீங்க, சேலத்துல இருந்து வெளியே வாங்க சார் அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார். அது வந்து கடைசி கட்டத்துல அதற்கான பதிலடி கொடுத்து அது ஒரு பேசு பொருள் ஆகிறதுக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. அந்த தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அதை பேசியிருந்தாரு. ஸோ அப்பவே வந்து அதிமுக சீண்டிருந்தார். ஸோ அதற்கப்புறம் அப்படியே தேர்தல் முடிவுகள் வந்து முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாடி ஒட்டுமொத்தமா விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை அழிக்கிறதுலேயே ஒரு முழு நேர குறிக்கோளோட அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. இன்னும் சொல்ல போனா ஊழல் கட்சி அதிமுக அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பேசிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துல வந்து தீர்ந்து போன கட்சின்னு சொல்லிட்டாரு. ஊழல் கட்சின்னு சொல்லவே இல்லை. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிறதா அவர் முன்னாடி முன் வச்ச முழக்கம். அது அப்படியே தீர்ந்து போன சக்தியா மாறுது. ஏன்னா இங்க இருந்து எம்எல்ஏக்களை தீர்ந்து போக வைக்கிறதே தாவேகா தான். தாவேகா தான் இங்க இருந்து எம்எல்ஏக்களை உருவுறாங்க. அது மூலமா தான் கட்சி வந்து தீர்ந்து போகுது, காணாம போகுது. ஒரு கட்சி காணாம போக வைக்கிறதே தாவேகா தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்படி பண்ணிட்டு அந்த கட்சி ஒண்ணுமில்லாத கட்சின்னு விமர்சனம் வந்து வைக்கிறாரு. ஆனா திமுகவுக்கான இடத்தவர் கொடுக்குறாரு. திமுக தான் நமக்கு என்றைக்குமே எதிரி, இன்றைக்கும் வந்து களம் தாவேகாவா திமுகவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல தாவேகாவில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சிகளே இல்லாத நிலைமையை நாங்க உருவாக்குவோம் சொல்றாரு. அது கூட பரவாயில்ல, நாங்க வந்து பெரும்பான்மையா நாங்க இதுக்கப்புறம் ஜெயிப்போம், எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு நாங்களே ஆட்சி அமைப்போம் சொல்றது கூட அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா திமுகவை நாங்க எதிரியா வச்சிருப்போம், கடைசி வரைக்கும் திமுகவை நாங்க எதிர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றது எதை காட்டுதுன்னா, மற்ற கட்சிகள்லாம் மற்றவர்கள் சேர்த்துட்டாப்புல. அதாவது அதிமுகல இருந்து நாம் தமிழர்ல இருந்து மற்ற எல்லா கட்சியும் பிஜேபி பாமக எல்லாருமே வந்து மற்றவை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவருக்கு ஒரே எதிரி திமுக தான் சொல்லும் போதே அப்போ இது நிச்சயமா திமுக வந்து அழிக்கிறதுக்கான வேலையை விஜய் அவர்கள் பார்க்கல. திமுக வச்சு நாம ஜெயிக்கலாம், நம்மளுடைய எதிர்ப்பு வச்சு திமுகவும் இருந்துகிட்டோம் அப்படிங்கிற பாணியில் தான் அரசியல் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா இது திமுகவினுடைய அரசியல். எப்படி பண்ணுவாங்கன்னா, பாஜக தான் எங்களுடைய எதிரி அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டில் பாஜக எங்க சார் இருக்கு அப்படின்னா இருக்காது. ஆனாலும் பரவாயில்ல, 4 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய பாஜக தான் எங்க எதிரின்னு சொல்லி 2024 தேர்தலையும் சரி 2026 தேர்தலையும் சரி திமுக களமாண்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பாஜக ஒரு சக்தியான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 2024 கூட நாடாளுமன்ற தேர்தல், அதுல வந்து பாஜக ஒரு சக்தியை காட்டுறாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். 2026 அப்படின்னு சட்டமன்ற தேர்தல், அப்பவும் கூட எங்களுக்கு எதிரி வந்து மோடி தான், எதிர்கட்சி பாஜக தான் சொல்லி அரசியல் பண்ணுவாங்க. தமிழ்நாடு இருந்ததே 4 எம்எல்ஏ தான். இன்றைக்கு அவர்கள்கிட்ட 1 எம்எல்ஏ தான் இருக்காங்க ஊட்டியில. அப்ப அப்படி இருக்கும்போது கூட திமுக வந்து பிரதான எதிரியா இதுவரைக்கும் காட்டிட்டு இருந்தது பிஜேபி. இதற்கப்புறம் ஸ்டாண்டை மாத்துவாங்க, இதற்கப்புறம் தாவேகா எதிரியா கட்டமைப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா அதே அரசியல தான் வந்து இங்க தாவேகாவும் பண்றாங்க. இன்றைக்கு திமுக வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து விலகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 60க்கும் கீழே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட அவர்கள் வந்து திமுக தான் எங்களுடைய எதிரின்னு அவர் சொல்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல திமுகவிற்கான உதவி செய்யக்கூடிய பாங்கா தான் நம்ம அரசியல் களத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் அதிமுக வந்து ரொம்ப அக்ரஸிவா டிவிக்கு அட்டாக் பண்றாங்க. தாவேகாவை எதிர்த்து அரசியல் பண்றது இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க. அவர்கள் எப்பவோ ஆரம்பிச்சிருக்க வேண்டியது இப்பதான் தொடங்குறாங்க. ஸோ அதில் முதல் கட்டமாக தான் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்குள்ள இந்த குதிரை பேர் அரசியலை வந்து கொண்டு வரணும், சிபிஐ விசாரிச்சு நீதி வழங்கணும். குறிப்பாக வந்து அமமுக எம்எல்ஏ வந்து எதற்காக மனம் மாறினாரு, தாவேகாவை ஆதரிச்சு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த கடிதம் நான் கொடுக்கல, அது ஏஐ வீடியோ, நான் அப்படி எழுதவே இல்லைன்னு சொல்லி டிடிவி தினகரன் பக்கத்துல இருந்து அந்த பேட்டி கொடுக்குறாரு அந்த கட்சியினுடைய தலைவர். அதற்கப்புறமா மறுபடியும் சட்டமன்றத்தில் போயிட்டு அவர் ஆதரிக்கிறார். அப்புறம் முன்ன பின்னுக்கு முரணா நடக்குதுன்னா அங்கே ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உண்மையா சிபிஐ தான் வந்து விசாரிச்சு வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அமமுக தரப்பும், அதிமுகவினுடைய தரப்பு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு சேர்றாங்க அப்படின்னா அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா நிச்சயமா பேரம் நடந்திருக்கு, இதை நீங்க விசாரிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சிபிஐ கிட்ட போறாங்க. ஸோ சிபிஐ அப்படிங்கிறது அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறதுனால இங்க என்ன ஆகும் அப்படின்னா அதிமுகவினுடைய அலைன்ஸும் சென்ட்ரல்ல தான் இருக்கு. அப்படிங்கும்போது நிச்சயமா தாவேகா அரசுக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு ரொம்ப துரிதமா அவர்கள் வந்து எடுக்கிறாங்க, அடுத்தடுத்து அரசியல் என்னென்ன மாற்றம் நடக்குது அப்படின்ட்டு. நன்றி.